ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் காய்ச்சிருக்கிற கோவக்காயை பற்றி இன்றைக்கி பார்க்கலாங்களா? வாங்க மாடிக்கு போகலாம். இந்த கோவக்காயோட தாவரவியல் பெயர் கோசினியா கிராண்டிஸுங்க. நாங்கள் இந்த கோவக்காய் கொடியை மாடியில் கம்பி கட்டி பக்கெட்டில் வச்சு வளர்க்குறோங்க. இந்த கோவக்காயில் கார்போஹைட்ரேட், இரும்பு சத்து, கால்சியம், வைட்டமின் B1, B2, நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த காய்ங்க ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதாகவும் இதயம் மற்றும் சிறுநீரகத்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த காயை ரத்த சோகைக்கு அருமருந்துன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொன்று சொல்கிறாங்க, கோவக்காயை சாப்பிட்டா கோபம் குறையும்னு சொல்கிறாங்க. கோவக்காய் இலையையும் தண்டையும் பறித்து அரைச்சி உடம்புல தடவுனா அலர்ஜி குணமாகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்கள் பாட்டி கூட எங்களுக்கு அப்படி செஞ்சுருக்காங்க. நாங்கள் எங்கள் கோவக்காயை பொரியல் செய்வோங்க, சாம்பார்லேயும் போடுவோங்க. அது மட்டும் இல்லாமங்க, எங்கள் கிராமத்து சைட்லிங்க வேலியில் படர்ந்துருக்க ஒரு வகை கோவக்கொடியை அறுத்து ஆட்டுக்கு உணவாகவும் கொடுப்பாங்க. அதுவும் நல்லா விரும்பி சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.